எத்தனை பேருக்கு ஆட்டுக்கால் பாயா பிடிக்கும்? அதுவும் தோசை கூட சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஆட்டுக்கால் பாயா சேர்த்துட்டு இது கூட 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கிட்டக்க மஞ்சத்தூள், அந்த பாயா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா 20 விசில் கிட்ட விட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு செட் பாயா எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து 25 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இது கூடவே வந்து ஒரு பே லீஃப், அதுக்கப்புறம் 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க ஆட்டுக்கால் பாயா இதில் சேர்த்துக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ரஃபா சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் கிட்டக்க ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து 1 டீஸ்பூன் கிட்டக்க பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்து அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து நல்லெண்ணையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா ரெடி. தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இது என்னோட சிஸ்டரோட ரெசிபி, ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அதனால அவங்க கிட்ட கேட்டு தான் நான் செஞ்சிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.